அப்பா வந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா, நான் தலை அப்படியே அப்படியே இறங்கினே கீழே போகுது. அப்பா 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 எங்களுக்கு தாங்குற சக்தி. டிரைவர் வந்து இங்க கூட்டிக்கிட்டு வந்தாரு, விஷாலியை கூட்டிக்கிட்டு வரும்போது கூட அம்மா வந்து தலையெல்லாம் சீவி விட்டு இப்படி பொம்பளை பிள்ளைய ஒரு டிரைவர்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு அம்மா அதுவும் சத்தம் போட்டாங்க. அப்பாவோட ராயல்ட்டி விஷயமா எல்லாரும் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த கையெழுத்து போடுறதுக்காக விஷாலி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அண்ணா நகரில் வந்து சாவித்திரி அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரவுண்ட் அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப பரிதாபமாக இருந்தது. கடைசியாக அவங்களோட வாழ்க்கை சின்ன பின்னமாயி அது கஷ்டத்தில் இறந்து போயிட்டாங்க. பயோபிக் வந்து மனசை பாதித்தது ஒன்று தான் நிச்சயம். அப்பாவோட பயோபிக் யாரும் எடுக்கணுங்கிற அபிப்பிராயம் இருந்தால் அதை முதல்ல எதிர்க்கிறது நாங்கள் தான். பாசி பருப்பு வச்சு ஒரு ரைஸ் ஒன்று பண்ணுவோம், கிச்சடி சாதம்னு வந்து நான் அதை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். லாஸ்ட்டாக அதை கொஞ்சம் சாப்பிட்டாரு. அவனை எழுப்பாதே அப்படியே உறங்கட்டுங்கிற மாதிரி ஏதோ எழுதி அது வந்து அறம் விழுந்த வார்த்தையை வச்சு அந்த குழந்தை இறந்து போயிட்டான். அது அப்பாவால் அது கோவத்தில் இன்னும் ஸ்டூடியோ எரிஞ்சு நாசமாக போகும்ட்டு கோவத்தில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஸ்டூடியோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி வருதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா ஆர்டிஸ்டோட வீட்டுக்கு போனோம்னா தேவிகாமா வீடு தான். அவங்களே ஒரு தடவை கனகாவை வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. 92 ஆண்டு நம்பிக்கை எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேபி மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். நடிகைகள் அப்பாக்கு இப்ப சொன்னீங்க சாவித்திரி அம்மா வந்து ரொம்ப தினசரி போன்ல பேசுவாங்க. 2 பேரும் சிவாஜி சாவித்திரி அண்ணன் அண்ணி தான். அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுறது அந்த அம்மா. அப்பாவும் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கஷ்ட காலங்கள்ல தினசரி அப்பா கிட்ட போன் பண்ணி அவங்க அது விஷயமா பேசினது, மனம் விட்டு பேசினது. நான் ஒரு தடவை கூட பார்க்காம போயிட்டேன். நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஃப்ரீக்வெண்டா வீட்டுக்கு வருவாங்கல்ல. அவங்களுக்கு ஏதோ அப்பெல்லாம் வசதியா இருக்கும்போது டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. மனசுல ஏதோ கோவம் கஷ்டம் தான் இருந்தால் நேரம் வந்து அம்மா ரூம் உண்டு, அந்த ரூம்ல பேசாமல் உட்காந்துருவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்து காப்பி ஏதாவது மதினம் தான் அம்மாவும் கூப்பிடுவாங்க. தெலுங்குல தான் பேசிப்பாங்க 2 பேரும். ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சில நேரம் சாப்பிட்டுருப்பாங்க போல தெரியாது, கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்ட காலங்கள்லாம் வரும்போது தான் அப்பாட்ட ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. பட் லாஸ்ட் நொடியில இருந்து தெரியல எனக்கு. நான் கடைசி காலகட்டங்களில் வந்து அப்பா வந்து அவங்கள ஃபோனில் டைரக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, சொன்னால் கேளு அப்படின்னு சில விஷயங்கள் ஏதோ அவங்க பண்ணிட்டு அப்பா சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போடுறதை கேட்டு நான்லாம் உள்ளே ஓடினேன். என்னத்துக்கு சத்தம் போடுறாங்க அப்பா? அம்மா இல்லை கிடுக்கிட்டு ஓடிப்போய் அப்பாட்ட சொல்லாதீங்க, அவள் ஏற்கனவே அழுதுன்னு இருக்காங்க, நீங்கள் சொல்லாதீங்கன்னா அம்மா வந்து அப்பா வந்து சத்தம் போட்டான். சொன்னால் கேட்கல பாரு அப்படின்னு அம்மாட்ட ஃபோனை கொடுத்து நீயாவது பேசுனேன். அவங்க ஏதோ சொல்லி அவங்க கேட்காம விட்டுட்டாங்க. அதில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி சமாதானம் பண்ணி அம்மாட்ட அந்த ஃபோனை கொடுத்தோன்னு அம்மா பேசி ஏதோ சமாதானம் பண்ணி பேசினாங்க. அதெல்லாம் நான் நின்று நேரையே அளவுக்கு உரிமை உண்டு அவருக்கு. அவங்களும் சாவித்திரி அம்மாவும் 81ல தான் தவறுனாங்க. அதான் அப்பா தவறி ஒரு 4 மாதம் 1 மாசமா 2 மாசமா தான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த அம்மா தவறு 2 மாசம். அப்போ பாட்டி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து ஏதோ இது பண்ணணும், ஏதோ முறை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கே அண்ணா நகரில் வந்து சாவித்திரி அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ரவுண்ட் அப்படியே போய் பார்த்துட்டு வந்தோம். பெட்ல படுத்திருந்தாங்க. ரொம்ப மாசமா அவங்க கோமால இருந்தாங்க. ரொம்ப பரிதாபமா இருந்தது. அப்பதான் அந்த அம்மாவை நேர்லயே நான் பார்த்தேன். இவங்க கல்யாண வீட்டுல பார்த்தேன் நானு. இப்படி இருந்த ஒருத்தவங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப அம்மா அப்பாவை கூப்பிடுறதே அண்ணையான் தான் கூப்பிடுவாங்க, அம்மா வதினான் தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி இன்னொரு நடிகை வந்து தேவிகாமாவும் அது மாதிரி சொன்னீங்க இல்லையா, நீங்க வீடுகள்லாம் போயிருக்கேன். தேவிகாமா நாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா ஆர்டிஸ்டோட வீட்டுக்கு போனோம்னா தேவிகாமா வீடு தான். டின்னருக்கு போயிருக்கோம், பார்த்துருக்கோம். அவங்களே ஒரு தடவை கனகாவை வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஏதோ பிரச்சனையில அவங்களோட ஏதோ ப்ராப்பர்ட்டி பிரச்சனைலாம் அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணியிருக்காங்க. அது அம்மாவே சொல்லுவாங்க. அது பிரச்சனை இன்னைக்கு ஓரளவுக்கு அதுக்கு அந்த அவங்களோட சொத்தெல்லாம் அவங்க கையில் இருக்குன்னா அப்பா வரல அப்படிம்பாங்க. இப்போ அந்த கனகாவை கனகா வந்து ஒரு 8-10 வயசு குழந்தையா இருக்கும். கூட்டிட்டு வந்து அப்பாட்ட பேசிட்டு போறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்களா 2 பேரும்? எங்க நான் போயிருக்கேன். நீங்க போயிருக்கீங்களா? அப்ப கூட்டு நான் வந்து மாட்டுக்கார வயலன் போனேன், வசந்த மாளிகை போனேன். அப்பா வந்து நான் சின்ன பிள்ளை. அது வந்து இப்போ அப்பாவை பார்க்க ஃபாரின்ல இந்த நிறைய பேர் வருவாங்க, அவங்கள கூட்டின்னு அப்பா கூட்டி ஷூட்டிங் பார்க்கணுன்னுவாங்க. அப்போ அவங்களோட போயிருக்கேன் நான். அப்போ வசந்த மாளிகை அப்போ வந்து யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்பாவோட பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சிவாஜி இப்படி கூப்பிட்டாங்க வான்ட்டு. நான் திருவூர் இருந்து வரமாட்டேன். அதுல வந்து பெரியமான் மாட்டுக்கார வேலையில பெரியமான் நடிச்சிட்டு இருந்தாங்க. எஸ்வரலட்சுமி. அப்போ அவங்கள பார்த்தேன் நான். அது 2 ஷூட்டிங் நான் பார்த்தேன். மாட்டுக்கார வேலை ஷூட்டிங் போது நான் வந்து இவங்க ஸ்ரீலங்காலேருந்து கலாச்சார அமைச்சர் செல்லையராசுரைன்னு சொல்லிட்டு அந்த மாமா வந்திருந்தாங்க. அவங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸு.
அவங்க வரும்போது அவங்க குடும்பத்தோடு சேர்த்து என்னையும் ஷூட்டிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. மாட்டுக்காரவன் ஷூட்டிங். அது ஜெயலலிதா அம்மாவும் இவங்க எஸ்வலட்சுமி பெரியம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் மாடு முட்டி அந்த இது பண்ணுற சீன் அது. அந்த மாடு முட்டி முடிச்சதுக்கப்புறம் நடக்கிற சீன். நான் போன உடனே நாங்களாம் எல்லாரும் போன உடனே எல்லாரோடையும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. கிளம்புற போது மாமா சொன்னாங்க, இது வந்து கவிஞரோட மகள் அப்படின்ன உடனே அவர் இப்படி கிட்ட கூப்பிட்டுட்டு என்னை நல்லா என் தோளில் கையை போட்டுக்கிட்டார். போட்டுட்டு எல்லாரும் கிளம்ப தள்ளி போயிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுனார். அவர் இன்னும் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோவை. அப்படி பார்த்தா அவர் என்னோட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னே நான் மறுநாள்லாம் ஸ்கூலில் அதை பற்றி தான் பேச்சு. எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும். 10 வயசு இருக்கும். நைட்டு நான் போனேன். நைட்டு எத்தனை மணிலாம் தெரியாது. நான் ரொம்ப அப்படியே ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த புஷ்பலதாமா தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ரத்த திலகம். ரத்த திலகம்மா அது. ரத்த திலகம் படத்தில். பட் ரொம்ப ஷூட்டிங்க்குன்னு படத்தில் 1-2 ஷூட்டிங் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். அது வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கும். அதுக்கப்புறம் தியேட்டர் இதுக்கே அதான் சொல்லிட்டீங்களே ப்ரிவியூ வீட்ல அப்பா வந்து ப்ரொஜெக்டர் எடுத்து போட்டா இல்ல நாங்க எங்களுக்குன்னு மட்டும் எங்க ஃபேமிலிக்குன்னு போட்டாதான் உண்டு. ஆமா, கல்தூன் கடைசியா வீட்ல போட்டது கல்தூன். கவரிமா கல்தூன். ஸ்கிரீன் வந்து அப்பாவோட பிஹெச்டி தான் ஸ்கிரீன். அப்ப அங்கெல்லாம் ஏதோ இப்ப இருக்க மாதிரி தியேட்டர்லாம் கிடையாதுங்க. ஹால்ல போட்டு விட்டுருவாங்க. ஹால்ல வந்து வேஷ்டியை கட்டி விட்டுட்டு போட்டு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி பாத்துக்கிறது தான். அப்ப நடிகரா இப்ப ஒரு கோப்பையிலே ஆகட்டும், பரமசிவன் கழுத்தில் இந்த மாதிரி பாடல்கள் அப்ப தோன்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேமியோ பண்ணிருக்காங்க. அபூர்வங்கள்ல பாத்துருக்கோம். படங்கள்ல எல்லாம் வந்து அப்பா நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல. அது எப்படி இருக்கும் அப்பா நடிகரா பார்த்தது எப்படி இருந்தது உங்களுக்கு மகள்களா? பார்த்தேன் அப்பாவை. அப்பா வந்து பரமசிவன் கழுத்தில் இந்த ஷூட்டிங் முடிச்சு வந்து வீட்டுக்கு வராங்க. வந்து உட்காந்துருக்கும் போது தான் நான் போனேன். போயிட்டு அப்பா மேக்கப் போட்டு பார்த்தா எனக்கு அப்படியே ஆச்சரியம். அப்பா அப்படி இப்படி பார்த்துட்டு அப்புறம் அப்பா அப்படி திரும்பி பார்த்து சிரிச்சாங்க. நான் சொன்னேன், என்னப்பா மேக்கப்லாம் போட்டிருக்கீங்கன்னா? ஆமாம், ஏதோ ஷூட்டிங்கு கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டு வந்தேன். அப்பாவை அந்த மேக்கப்போட பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா? நாகேஷையாவும் அப்பாவும் பேசிக்கிற அந்த உரையாடல் இருக்குல்லையா, அபூர்வ ராகங்கள், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அவர் கண்ணதாசன் ஐயாவே வந்து அவர் இவரோட பேசுறதுன்றதெல்லாம் ரொம்ப நல்லா. 2 பேருமே நல்லா. ஆனா ஆக்சுவலா பாலச்சந்தர் அவர்கிட்ட விட்டுட்டாங்களாம், நாகேஷ்டையும் அப்பாட்டையும். நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. நீங்களே பாத்துங்க, என்ன பேச போறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அவங்க 2 பேரும் டிசைட் பண்ண விஷயமா அது. நல்லா இருக்குல்ல, ஒரு டாக்டர் ஒரு பேசிக்கிறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறது. இவர் வந்து அவரே அலர்ட்டெல்லாம் பைரவி கிட்ட சொல்றது இதெல்லாம் நல்லா. அப்பா பயங்கரமா ஜோக் அடிப்பாங்க. அப்பாவோட ஜோக் எப்படின்னா வந்து எங்க அண்ணன் வந்து 2வது அண்ணன் டாக்டர், பல் டாக்டர் கமால்னு. அவன் பெரியம்மா வீட்டுல கல்யாணம். இவங்க 2 பேரும் வந்து அப்பா வந்து பாலாஜி கல்யாண மண்டபத்துல ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா அப்பா உடனே பாலாஜி கல்யாண மண்டபத்தை புடின்னுவார். அப்போ வந்து இவங்க கல்யாணம் எங்க அண்ணன் நாங்க அப்படியே அவங்க 2 பேரும் இருந்தாலே நாங்க போய் சேர்ந்துருவோம் அந்த இடத்துல. ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு 5-6 பேர் தான் உட்காந்தோம். ஆள் கூடி 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 ஒரு 15 பேர் ஆயிடுச்சு. இது அப்பா ஒரு ஆள். இதுல அப்பாவும் சேர கொண்டு வந்து போட்டு உட்காந்துட்டார். சிரிச்சு பார்த்தா சமயக்காரன் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து எங்களோட நின்று சிரிச்சின்னு. எங்க அத்தை கட்டையை எடுத்து நாங்க அடிக்க வந்தாங்க பாருங்க. அவ்வளவுதான். சேர் போன இடம் தெரியல, நாங்க போன இடம் தெரியல. வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோக்கா அடிச்சுன்னு. அதாவது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கூட உட்காந்து பேசணும்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அவருக்கு. நீங்க இவ்வளவு ரியல் லைஃப்ல இவ்வளவு ஒரு ஜாலியான ஒரு மனிதரா இருக்காரு. ஜோக் அடிக்கிறதுல எல்லாம் நடிக்கணும் ஆசை இருந்தது. ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல நடிக்கவும் பிரயத்தனப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அப்பாவுக்கு நடிக்க பிடிச்சது. பட் ஆனா அவர் அதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணல அப்பா. நம்ம நண்பர்கள் கேட்டதுக்காக போய் நடிச்சது உண்டு. அந்த மாதிரி பராசக்தியில வருவாங்களே, பராசக்தியில நடிச்சாங்க. கருப்பு பணத்துலயும் வந்து பைப்பை பிடிச்சிட்டு அது ஏறுவாங்க. அப்பா அதுல வந்து கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி தானே வருவாங்க. அது பைப்பை பிடிச்சிட்டு ஏறுவாங்க பாருங்க. அது அப்பா சொன்னாங்க நீங்களா அதுனாங்க. நானே தான் ஏறினேன். நீங்க ஏறினா பைப்பு உடஞ்சிருக்கோம் அப்படின்னு. அவ சொன்ன நானாண்டி ஏறினேன் அப்படின்னு. 3வது மணிக்கும் பிறந்த விஷாலியோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? மன்னிக்கணுங்க, ஆக்சுவலா அந்த அம்மாவை பத்தியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. விஷாலியோடமே ஆக்சுவலா விஷாலியை வந்து 1 வயசு வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு முறை வந்து டிரைவர் வந்து இங்க கூட்டிக்கிட்டு வந்தாரு. விஷாலியை கூட்டிக்கிட்டு வரும்போது கூட அம்மா வந்து தலையெல்லாம் சீவி விட்டு, தலையை இப்படி கலைஞ்சி கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு, நீ சீவி விட்டியா? அப்புறம் எப்படி பொம்பளை பிள்ளைய ஒரு டிரைவர்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு அம்மா அதுவும் சத்தம் போட்டாங்க. அது ஞாபகம் இருக்கு. ஆனா விஷாலியை வந்து சமீபத்துல அப்பாவோட ராயல்டி விஷயமா எல்லாரும் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த கையெழுத்து போடுறதுக்காக விஷாலி எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அப்பதான் நாங்க விஷாலியும் பார்த்தோம். என்ன ஒரு கஷ்டம்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அது பொண்ணு தனியா இருக்குதுன்னும் போது அது மேல எங்களுக்கும் ஒரு பாசம் உண்டு. எப்பயாவது அந்த ஃபங்க்ஷன்ல எங்கேயாவது பார்த்து பேசிக்கலன்னா கூட அந்த பிள்ளைய நினைச்சு நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மற்றபடி ரொம்ப தொடர்பு கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி எங்களுக்கு எதுவுமே அதாவது உங்க பெரியம்மா உங்க ஃபேமிலிக்கு இருக்கிற அளவுக்கு பாண்டிங் வந்து அங்க இருக்கிற சகோதரர்கள் அளவுக்கு இவங்க கிட்ட சுத்தமா கிடையாது.
ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்பாவோட இறப்புக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவரு ஒரு யோசிச்சாரு. அந்த மாதிரி வந்து நான் இறந்துட்டா எம்எஸ்வி வந்து என்ன பாப்பானா எப்படின்னு தெரிஞ்சதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு தகவல் Drama பொய்யான பண்ணாங்க. தகவல் அது சொல்ல நாங்களாம் முடியுமா? பார்த்தோம். பாத்தீங்களா நீங்க? அப்ப இருந்தீங்களா நீங்க? அவள வந்து வெளியில வர முடியாதா? ஆ. இவங்க கல்யாணம் ஆயிடுச்சுல அப்போ. இல்ல இல்ல ஆ. கல்யாணம் ஆகல. ஓ, அதுக்கு எனக்கு முன்னாடி அதுக்கு சொல்றீங்க. முன்னாடி எனக்கு அவ வந்து அம்மாவோட இது ரூம்ல வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். அம்மா வந்து யாரும் வந்திருக்காங்கன்னு வெளில வந்து பார்க்க முடியாது. அதுல ஒரு சின்ன ஒரு கட்டு இருக்கும் அந்த கண்ணாடியில. அது வழியா தான் வெளியில யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியும். நாங்க எல்லாம் அதுலதான் போய் பாக்குறோம். பார்த்தா எல்லாம் சினிமா ஸ்டார்ஸ்ல எல்லாம் யாரோ வந்தாங்க. யாரும் ஞாபகம் இல்ல. ஸ்ரீதரும் இவர்தான் நிறைய ரொம்ப ஸ்ரீதர் சார் வந்து ரொம்ப தலையில அடிச்சா ஸ்ரீதர் தான் அவங்க ஸ்ரீதர் மனைவி சாரும் அவர் தலையில அழுதுட்டு வந்தது. ஸ்ரீதர் சாரும் விஸ்வநாதன் மாமா கத்திக்கிட்டே வந்தாங்க. கத்திக்கிட்டு வந்தாங்க. கூட்டம் வீட்டு வாசல்ல கூட்டம். பின்னாடி நாங்க இந்த கதை எங்களுக்கு தெரியாது. நாங்க அம்மா இல்ல என்னன்னு தெரியல இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. என்னம்மா என்ன ஆச்சு நாங்களாம் கேட்டுக்கிட்டு நாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியும் இந்த கதை அப்பா தவறிட்டாங்க. அப்பாவே போன் பண்ணி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. எப்படி ரியாக்ட் பண்ணாரு எம்எஸ்வி ஐயா அவர் சொன்னது கேட்டுட்டு? அழுதது ஞாபகம் தெரியுது, எனக்கு மத்தது ரொம்ப தெரியல. அவர்கிட்டயே வந்து அண்ணன் இந்த மாதிரி தப்பா யாரோ சொல்லிட்டாங்கன்னு இந்த மாதிரி வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னவரே ஸ்ரீதர் சார் ரொம்ப அழுதாரு. சரி சார். ஸ்ரீதர் சார் ரொம்ப அழுதாரு. அவருக்கு அப்பா மேல அவருக்கு ஒரு பெரிய சரிங்களா? அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு படங்கள் என்னென்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதனால அவர் வந்து பாலாஜி சார் மாதிரியே அவரும் பர்டிகுலர் அப்பா வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. ராமமூர்த்தி ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். அது இவதான் பண்ண அந்த வேலை. யாரு? ராமமூர்த்தி ஐயா. டி.கே. ராமமூர்த்தி ஐயா. ஐயோ பாவம். நான் பார்த்ததான் சொன்ன சினி ஃபீல்ட்ல யாரு யார் வந்தாங்களே உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ராமமூர்த்தி அண்ணன் அந்த ஐயா நான் பார்த்ததே கிடையாது. நான் இப்ப பேப்பர்ல கூட நான் பார்த்தது கிடையாது. நான் பேப்பர்லாம் படிக்க மாட்டேன். அந்த வயசும் இதுவா இல்லையே எனக்கு தெரியாது. அப்போ வந்து அப்பா தவறி ஒரு வருஷம் தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து உள்ள வந்து கையை கட்டிக்கிட்டு பிரைஸ் பீரோல இருக்கு அந்த முன்னாடி ரூம்லேயே பிரைஸ் அப்பா வாங்கின அந்த கிஃப்ட் எல்லாமே அந்த பிரைஸ்லாம் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். உள்ள பக்கத்துல போனா ஒரே தண்ணி போட்டிருப்பாங்க போல. ஸ்மெல்ல பயம் வந்துருச்சு. ஏன்னா நாங்க யாருமே இல்லை, அம்மாவும் நானும் தான் இருக்கோம். அதனால வெளியில போங்கன்னு. இல்லம்மா பார்த்துட்டு போயிடுறேன்னாரு. இல்லை நீங்க வெளில போங்க முதல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வெளில போய் ரிக்ஷால ஏறினது போது தான் அம்மா வந்தாங்க வெளியில. இவங்க யாரு அப்படின்னாங்க. தெரியலம்மா யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ ராமமூர்த்திடின்னு எனக்கு அந்த நிமிஷம் ஷாக். அம்மாவா போறோமா கூப்பிட்றோமாண்ணா. வேணாம் கிளம்பிட்டாரு விட்டுட்டு அப்படின்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் நீங்க சந்திச்சிங்களா அவரை? இல்ல அங்க போய் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ரொம்ப தெரியாது நான் பார்த்தது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் வயலின் லவர்ஸ். உங்களோட பல படங்களுக்கு அவர் தான் முக்கியமா வயலின் பீஸ் வாசிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் என்னால் மறக்கவே முடியாது. அது நான் அவரை பார்த்ததே கிடையாது. தான் நான் பார்த்தது அவர் ஃபர்ஸ்ட்டும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்கேன் ஒழிய. ஏன்னா எம்எஸ்வி ஐயா வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு தெரியும். பட் இவர் அவ்வளவா அப்படி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு பார்த்து அப்படி தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பா கொண்டு வந்து உட்காராவது வச்சிருந்துருப்பேன். எனக்கு இந்த மாதிரி விரட்டி விட்டுருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு எனக்கு. கேவிஎம் ஐயாவோட எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ தேவர் ஃபிலிம்ஸ்னா அது எப்பவுமே அது இந்த கூட்டணி ஒண்ணு இருக்கும் நிறைய. அப்கோர்ஸ் ஏபிஎன் ஐயா படங்களுக்குமே கேவிஎம் ஐயா தான் நிறைய இசையமைச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த கூட்டணி நிறைய கனகராஜ் ஐயா எப்படி எம்எஸ்வி ஐயா எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி கேவிஎம்க்கும் நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. அவர் ஒரு மேதம்பாங்க அப்பா. அவர் ஒரு ஜீனியஸ். அவரு இந்த டியூனுக்கு இந்த பாட்டுக்கு இந்த டியூனு பொருத்தமா இருக்கும், இந்த டியூனுக்கு இந்த பாட்டு பொருத்தமா இருக்கும், அவ்வளவு தூரம் இது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அவரை பார்த்ததில்ல. அப்பாவுடைய பல பாடல்களை வந்து பாடின டிஎம்எஸ் ஐயாவாகட்டும், பிபிஎஸ் ஐயாவாகட்டும், சுசிலா அம்மா, ஜானகி அம்மா, பிற்காலத்துல எஸ்பிபி ஐயாவாகட்டும், ஜேசஸ் ஐயாவாகட்டும், அவங்களோட நட்பு எப்படி இருந்தது? அவங்க வீடுகளுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா எப்பயாவது நீங்க தருணங்கள்ல? சுசிலா அம்மா வீட்டுக்கு போனேன் நான். அது அவங்க அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல ரொம்ப தெரியாது. இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் 4 வருஷம் இருக்கும். அவங்க பர்த்டேக்காக அவங்க என்ன கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னா அந்த மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இந்த குரலுக்கு நான் இன்னைய வரைக்கும் மயங்காதது கிடையாது. அதனால அவ்வளோ இது. வாணி ஜெயராம் அவங்க வந்து பர்சனலாக ஃபோன் பேசுவாங்க எனக்கெல்லாம். ஃபோன் பேசி அவங்க வந்து அப்பா வந்து அவங்கள மகள்னு சொன்னதுனால ஒரு சகோதர உரிமையோட பேசுவாங்க. இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட மேபி ஒரு 5-6 மாசம் முன்னாடி இருக்கும், கால் பண்ணி பேசி அந்த மாதிரிலாம் வந்து. டிஎம்எஸ் ஐயா வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியல. அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல கொடுத்துருவோம் தான். நாங்க அங்க கிட்டத்தட்ட நான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் இருந்தோம். அப்போ அவர் அப்பா தவறுனப்போ வெளியில நான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க வீட்டு வாசப்ப சொன்னார், அம்மா என் லைஃபே போயிடுச்சுமா அப்படின்னாரு. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா அப்படின்னாரு உங்க அப்பா போனது அப்படின்னு. மறக்கவே முடியாது. எனக்கு அப்போ கூட அது அர்த்தம் எனக்கு ஒன்றும் தெரியல. அது சொல்லும் போதே அவன் வந்து அந்த அப்பா மேல ரொம்ப பிரியம்.
எங்க மாமனார்ட்ட எங்க மாமியார் வந்து சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் வந்து உட்காந்து பேசிட்டு போவார். எனக்கு ஒரு சந்தோஷம் பக்கத்துல அவரை பார்த்துட்டோம் அப்படின்றது. சுசிலா அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸ்டேஜ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். அது சொன்ன மாதிரி 4 வருஷம் நாங்கள் பர்த்டேக்கு போயிருக்கும் போதே அவன் வந்து வா என் பக்கத்துல உட்கார் அப்படின்னா என்னால மறக்கவே முடியாது. போட்டோ வச்சிருக்கேன் நான். எஸ்பிபி வந்து அவர் மகன் சரணும் என் பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பட் எஸ்பிபியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் கேட்டு இப்போ சொல்றேன் அப்ப சொல்றேன்னு சொல்லி அது என்னமோ அப்படியே அப்படியே விட்டு போச்சு. நானும் அதேதான். நீங்களும் ஐயோ நானும் அதேதான். பார்க்க முடியலன்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அவர் லாஸ்டா ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணாரு. அதுல பாடினாரு. அப்போ ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து நாங்க எல்லாம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் நடந்தது. கிளம்பி போகும்போது நான் சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் அவரை பார்த்துட்டு போயிடுவோமா அப்படின்னு. பார்த்தா அவர் சுத்தி கூட்டம். நானும் செஞ்சு அவர் சுத்தி கூட்டம் நிற்கிது. இந்த கூட்டத்தை தாண்டி நீ எப்படி போய் பார்ப்பேன் சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்போங்க காந்தி. அவர் கை காமிச்சு இந்த மாதிரி சொன்னோன்னா உடனே கூப்பிட்டு போய் சொன்னேன். அதெல்லாம் இல்லை இந்த கூட்டத்துக்குலாம் அவர் தள்ளிட்டு நம்ம பார்க்க முடியாது வான்ட்டாங்க. அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரோட மகன் வந்து சொல்லி அவருக்கு வந்து புரோட்டீன் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா ஏதாவது சமைக்க முடியுமா நமக்கு அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு. அப்புறம் நான் வந்து இந்த பாசி பருப்பு வச்சு ஒரு ரைஸ் ஒன்று பண்ணுவோம். கிச்சடி சாதம்னு இருந்தது. அது கொஞ்சம் நிறைய புரோட்டீன் இருக்கும். சரி நான் அதை பண்ணி கொடுத்து அனுப்பிச்சேன். லாஸ்ட்டாக அதை கொஞ்சம் சாப்பிட்டாங்களாம். எனக்கு அதில் ஒரு பெரிய அவரை பார்க்க முடியலனாலும் ஒரு சந்தோஷம். ஆனால் இதில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னா ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம். நான் கொடுத்து விட்டு பண்ணிட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் என் பையன் கனவுல வந்து அம்மாட்ட தேங்க்ஸ் சொல்லணும்ப்பான்னு சொல்லியிருக்காரு. என் மகன் கனவுல வந்து அவன் சொன்னான் இது எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைம்மா திடீர்னு அங்கிள் வந்தாங்க. இது அவனுமே 1-2 தடவை தான் பார்த்துருக்கான் அவரை. அவர் வந்து இவன் கனவுல சொல்லியிருக்காரு அம்மாவை பார்க்கணும் அம்மா சொல்லணும்னு. ஸோ இதுதான் இப்படிதான் அவரை மற்றபடி நல்ல மனிதர் அதுதானே சொல்லணும். அவருடைய அதாவது இறுதி காலம் அப்போ வந்து அப்ப இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவர் இளையராஜா அவர்கள். அப்பா அவரோடையுமே நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதாவது அவரோட ஆரம்ப காலம் அப்பாவோட இறுதி காலம் அது. மறக்க முடியாத பாடல். இப்ப கண்ணே கலைமான் நீங்க சொன்னதே ராஜசர்காக எழுதின பாடல், கடைசி பாடல் அப்பா எழுதுனது. ஸோ அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு இளம் ரத்தம் அப்போ வந்திருக்காங்க அவரோட தொடர்ந்து. அப்பா வந்து ஆக்சுவலா உள்ளதை சொல்லணும்னா அப்பாவுக்கு வந்து எம்எஸ்வி மாமா ஃபுல்லா இருந்துட்டு திடீர்னு இன்னொருத்தர் வந்து பண்ணோம்னா அப்பாவுக்கு வந்து அது ஏத்துக்கிறதுக்கு மாதிரியும் இருந்தது. அதே சமயம் மாமாவை நினைச்சோம் சரி இனி இவரோட இது எப்படி இருக்குமோங்கிற மாதிரி ஒரு இதுவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது டெஃபினட்டா இருந்திருக்கணும். ஆனா அதே சமயம் வந்து இவங்களையும் அப்பா ரசிச்சாங்க. ஏன்னா அதான் சொன்ன அப்டேட்டடா இருந்தாங்க. ஏன்னா இவரோட இசை வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். இது மாமாதுல இருந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் இது. ஸோ அந்த பீட்டெல்லாம் கூட அப்பா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஆமா அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்லவும் சொல்லுவாங்க. அண்ணன் கிட்ட வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இளையராஜா பத்தி எல்லாம் பத்தி நல்லா பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இருந்திருக்குது. ஆனா அப்பா வந்து அப்டேட்டட் எல்லாமே அந்த இதுக்கு இருந்திருக்காங்க. உங்களுக்குமே அப்பாவோட இறப்புக்கு முன்னாடி உங்க கனவுல அப்பா வந்ததா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்பா இறப்புக்கு முன்னாடி உங்களுக்கு கனவு வந்தது. அவன் அப்பா வந்து நைட்டு சீரியஸா இருக்காங்க. நான் அப்ப வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தா நான் நைட் எனக்கு கனவுல அப்பா வந்து எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமான்னாங்க. சரி நான் அப்பா அப்படி கார்ல அப்படி உட்கார வச்சு என் மடியில அப்படி அப்பா தலையை வச்சிருக்காங்க. தலை அப்படியே இறங்கினே கீழே போகுது. அப்பா 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 டக்குன்னு அந்த இது மாதிரி அப்பா வீட்டு வாசல்ல கம்பீரமா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டா ஆள் வந்து இந்த மாதிரி அப்பா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா எங்க வீட்டுக்காரர் அவங்க தான் போய் இப்போ கேட்டுட்டு வந்தாங்க. அந்த சமயம் தான் அம்மா அப்பவே அம்மா சொன்னாங்க இந்த உயிர் அமெரிக்கால போயிருக்காது நம்ம ஊர்ல தான் போகும். அவருக்கு இந்த ஊர்லாம் அவங்க பிள்ளைங்களை பார்க்கணும். கடைசியா அவர் சொன்னதும் அம்மா கிட்ட அதுதான் பிள்ளைங்களை பார்க்கணும், வசந்தனை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு. கடைசியிலையும் அவங்க அம்மா கேட்கும்போது என்ன பண்ணுது உங்களுக்கு ஊருக்கு போயிடலாம் நம்ம. நாங்கள் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் வீல் சேர்லையாவது உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு தான். அது நடக்கலை. ஆனால் அப்பாட்ட கேட்கும் போதே வந்து உனக்கு என்னன்னா இல்லை எனக்கு பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்க பேச முடியல, இந்த ட்ரெக்கஸ்ட் வீட்டில் பேச முடியல, பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னாங்களாம். வசந்தன் அப்பா வளர்த்த பையன், வசந்தனை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். இதுதான் அப்பா லாஸ்ட்டாக கேட்டது. அதுக்கப்புறம் இல்லை. பெரிய இடி இல்லையா ரெண்டு பேருக்குமே அந்த செய்தி? ஆனா நீங்க கூட இருந்து பார்க்கல. குடும்பமே வந்து இப்படி செதஞ்சு போய் இல்ல. எங்க அம்மா சொன்னது என்ன, கடைசியா நீங்க பார்க்காம இருந்தது நல்லது, கொஞ்சம் அப்பா கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு. அதனால அது பார்க்காம இருந்தது நல்லது. அது பார்த்துருந்தா எங்களுக்கு தாங்குற சக்தி இருந்திருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நினைப்பு ஃபுல்லா இந்தியாவில இருந்தா பழச்சிருப்பாங்கிறாங்க. இந்தியாவில இருந்திருந்தாங்கன்னா சுத்தி எல்லாரையும் பார்த்து அப்ப தனியா இருக்குங்கிற அந்த பயமே அப்பாவுக்கு தனியாவே இருக்கவே முடியாது. அந்த இதுவே கிடையாது அப்பாவுக்கு. அப்பாவுக்கு கூட யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இருக்கணும். அந்த மாதிரி பழக்கம் அப்பாவுக்கு. இப்போ அப்பாவை நினைச்சானா வந்து அப்பா வந்து நல்லா இருந்தது மட்டும்தான் எங்க நினைவுலே இருக்கு. அந்த கடைசி இது எங்களுக்கு போட்டோஸ் கூட அம்மா எடுத்து போட்டாங்க
பார்க்க கூடாது. ஒரு வகையில அது ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல, நமக்கு அந்த மெமரி நல்ல மெமரிஸ் மட்டும் தான் நல்ல அவரோட memories நமக்கு தான். இருந்திருக்கு, நினைவுகள் நல்லதாவே நினைவுகள் இருக்கும் எல்லாமே. அப்பாவை பத்தி அப்படின்னு. ஏன்னா நீங்க சாவித்திரி அம்மா குறிப்பிடும்போது சொன்னீங்க, நீங்க நம்ம ஐயோ, அப்படி பார்த்த ரொம்ப நடிகையை வந்து நம்ம கொடுமை. பார்க்கும்போது நம்மளால அதை தாங்க ரொம்ப முடியல. கொடுமைங்க, ரொம்ப கொடுமை. வாழ்க்கையே அந்த மாதிரிலாம் நாங்க நினைச்சு. பார்க்கல அப்பாவை. இன்னமும் அப்பாவை நினைச்சோம்னா அந்த கம்பீரமான அந்த உருவம் தான் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு அது ரொம்ப அதே மாதிரி சாவித்திரிமாவை நினைக்கிறப்போ இன்னொரு விஷயம் முக்கியமா அதில் குறிப்பிட்டாகணும். என்னன்னா அவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து அத்தனை அழகான குழந்தைங்களை கொடுத்து கடைசியா அவங்களோட வாழ்க்கை சின்ன பின்னமாயி அது கஷ்டத்துல இறந்து போயிட்டாங்க. இது வந்து 45 வருஷம் ஆயிடுச்சு, இதுவும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இது அப்படியே விட்டுருக்கலாம். பர்சனலாக என்னோட இது, அதாவது பயோபிக் அப்படின்னு எடுத்து அவங்களோட அழகான காலங்களை மட்டுமே சொல்லியிருக்கலாம். தேவையே இல்லாமல் அவங்க கடைசி காலங்கள் அது இதுன்னு போய் அந்த பயோபிக்கு வந்து மனசை பாதிச்சது ஒன்று தான் நிச்சயம். ரெண்டாவது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு இது வந்திருக்கும். அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிற மாதிரி. இந்த பொண்ணு சாமுண்டேஸ்வரி ஒன்றும் சொல்லலை, பட் ஆனாலும் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மனசை ரொம்ப எனக்கெல்லாமே இருந்துச்சு. அதனால தான் அப்பாவோட பயோபிக் இருந்தால், யாரும் எடுக்கணுங்கிற அபிப்பிராயம் இருந்தால் அதை முதல்ல எதிர்க்கிறது நாங்கள் தான். நிச்சயமா அது வரவே உடன்பாடு கிடையவே 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 கிடையாது. கிடையாது. ஏன்னா அப்பாவோட அழகான வாழ்க்கை அது மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகம். அவரோட எழுத்துக்கள், அவரோட ஆளுமை, இதெல்லாம் மட்டும் மனசுல பதிஞ்ச இடத்துல தேவையே இல்லாம ஒரு சர்ச்சையை கிளப்பி அதெல்லாம் இது ஒரு கமெண்ட்ல என்ன கொடுப்பாங்க, அவங்க பண்ற தப்பெல்லாம் நாங்க மறைக்கிறோம்ன்றதுக்கு அவரே சொல்லிட்டாரு அவரே எல்லாத்தையும். புக்ல எழுதிட்டாரு. அவரே எழுதிட்டாரு. அப்ப நாங்க என்னத்த மறைக்க சுயசரிதை போறோம்? இருக்கு. தேவையில்லை. அதனால அப்பாவோட Biopic அற்புதமான அந்த வாழ்க்கை மட்டும்தான். அந்த பயோபிக்கு பதிலாக சுயசரிதம் எழுதியிருக்காரு, போதும் அதுவே. கல்யாணத்தப்ப வந்து அப்பா என்ன அட்வைஸ் பண்ணாரு உங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது? ஒண்ணும் இல்ல. அப்பா அப்படி பர்சனலா எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாரு சொன்னீங்க தெரியுமா? இப்ப வந்து அப்பா வந்து அழுதுட்டாங்க. கண்ணுல அழுத எமோஷனலா இருந்தாங்க. ஏன்னா, அந்த ஃபுல்லாவே அந்த எபிசோடே கிட்டத்தட்ட அப்படிதான். அது ஏதாவது சொன்னாங்களா என்ன உங்ககிட்ட? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஜாலியா ரொம்ப இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. நான் கிளம்பும் போதெல்லாம் அப்பா அழுதுட்டு எல்லாம் பண்ணாங்க. இங்கேருந்து திடீர்னு அனுப்புறோம். அதே மாதிரி நான் வந்து என்னோட மகள் பிறக்கும் போது எனக்கு 17 வயசு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை பார்த்துட்டு பின்னாடி நின்று அப்பா கண்ணு கலங்குவாங்களாம். இதுவே சின்ன பிள்ளையா இருக்கு, இப்போ இதுக்கு பிள்ளை பிறக்க போகுது அப்படிம்பாங்க. அம்மா சார் அதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லாம் நல்லா இதுவாக இருப்பாங்க, இந்த காலத்தில் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து அப்பா பர்சனலாக வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஒரே வார்த்தை அம்மா அப்பா 2 பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து குடும்பம். 1000 விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த குடும்பம் அதுக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கணும், அவ்வளோதான். அதில் அம்மா ரொம்ப பர்டிகுலர். ஏதாவது ஒரு மனசில் கஷ்டம் வந்து குறைன்னு சொல்ல போனோம்னா காதலே வாங்க மாட்டாங்க. வீடுன்னா அப்படி தான் இருக்கும், நீ அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால நமக்கு வந்து ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளே நம்மளை தேத்திக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி இதுனா இப்படி தான் இருக்கும், ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம், அப்படிதான். பட் அப்பா ரொம்ப ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. அம்மா உங்க 2 பேருக்கிட்டயுமே ஒரு விஷயம் சொன்னாங்களே, இது வந்து அப்பா உங்க கழுத்துல தொங்குற தாலி வந்து அப்பா போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி. அப்பா தேவரையா தேவரையா சொன்னது? தேவரையா போட்டதுதான். ஓ அப்படின்னு சொல்லி அம்மா. ஏன்னா கல்யாணத்துக்கு முத நாள் வரைக்கும் அப்பா கையில காசு இருக்காது. அதை வந்து அவர் தான் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு. அதான் அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு கழுத்துல தொங்குற தாலி வந்து அவர் போட்ட பிச்சை ஞாபகம் வச்சுங்கன்னுவாங்க அம்மா. நாங்க இன்னைக்கு மறக்கவே மாட்டோம். அதான் நீங்க சொன்னீங்கல்ல, எப்ப இருந்தாலுமே அந்த குடும்பம் என்னைக்குமே நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்பாவுடைய பாடல்கள்ல என்னைக்குமே அந்த அவசொற்களை வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க, தவிர்த்துருவாங்க. ஸோ அது குறித்து என்னைக்காவது நீங்க நீங்க அந்த கதைகள் கேட்டிருக்கீங்களா? எப்பயாவது அப்பா கிட்ட கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கா? 2 விஷயம் வந்து இந்த தங்கத்திலே ஒரு குறி இருந்தாலும் தரத்திலே குறைவு. அது சரவணனா கேட்டாங்களாம், அது எப்படி அந்த மாதிரி எழுதுவீங்கன்னு. அப்போ அப்பா சொன்னாங்கன்னா இது இந்த வார்த்தை வந்து யூஸ்வலாக எழுத மாட்டோம், பட் ஃப்ளோவில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பெருசாக சொல்லலை. பட் பஞ்சவர் நட்சத்திரத்தோட பையன் கண்ணான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனை பற்றி சும்மா சாதாரணமாக ஒரு கவிதை எழுதுறதுக்கு அவனை எழுப்பாதே அப்படியே உறங்கட்டுங்கிற மாதிரி ஏதோ எழுதி அது வந்து அறம் விழுந்த வார்த்தையை பிடிச்சி அந்த குழந்தை இறந்து போயிட்டான். ஸோ அதை நான் எழுதின வார்த்தை வந்து அதை குமுதத்தில் வந்து ஒரு கவிதையாக எழுதியிருந்தாங்களாம் அவனை பற்றி விளையாட்டு. ஏன்னா அவனை கொண்டு வந்து இங்கே பஞ்சன ஒய்ஃப் வந்து இங்கே கொண்டு வந்து விடுவாங்க எங்ககிட்ட. ரொம்ப அட்டாச், எங்கள் எல்லாரோடையும். மேக்ஸிமம் ஒரு 1.5 வயசு இருந்திருக்கும் அந்த குழந்தை, அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான். ஸோ எல்லாரும் அவனை தூக்கிட்டு சுற்றுவோம். அப்பா முதற்கொண்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ஸோ கவிதை எழுதணுங்கிற போது அந்த குமுதத்தில் எழுதினாங்க, இந்த மாதிரி அவனை எழுப்பாதில் அப்படியே உறங்கட்டுங்கிற மாதிரி இது. ஸோ நான் எழுதின வார்த்தையை வந்து அது எனக்கு கவிதை ஃபுல்லாக எனக்கு சட்டுன்னு சொல்ல வரல. அதில் வந்து அந்த அறம் விழுந்த வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. அது அவனை எழுப்பாதீர் அப்படியே உறங்கட்டும்னா அந்த குழந்தை இறந்தே போயிட்டான். 1.5 வயசுல குழந்தை இறந்து, பிரெயின் ஃபீவர். அது அப்பாவால் அதை எடுத்துக்கவே முடியல. இந்த மாதிரி ஏதோ 1-2. ஆனா அது பெரும்பாலும் தவிர்த்து எழுத மாட்டாங்க. அப்பா எழுதவே மாட்டாங்க. ரொம்ப பொண்ணா 1-2 பாடல்கள் இருந்து அப்பா சொல்றது பலிக்கும். பலிக்கும். அந்த ஸ்டூடியோவை சொல்லிட்டு வந்தாங்களே, அது எந்த ஸ்டூடியோ? நர்சஸ் ஸ்டூடியோ.
நர்ஸ் ஸ்டுடியோவில் ஏதோ ஷூட்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்பாவோட சொந்த படம். அந்த ஃபிக்ஸ் பண்ண போது அப்போ அன்னைக்கு ஷூட்டிங் நடக்கவே எடுத்து அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தவங்க யார்ட்டையோ பணம் வாங்கிக்கிட்டு இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரும் போயிருந்திருக்காங்க, அப்படியே பிளாக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷூட்டிங்க்கு ஏதோ கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ண உடனே அப்பா உடனே போயிட்டாங்களாம். போயிட்டு கேட்டு எவ்வளோ வாதாடி பார்த்துருக்காங்க, நாங்கள் பணம்லாம் கட்டியிருக்கேன் என்னன்னா அவர் ஒத்துக்கவே இல்லை, நாங்கள் இன்னொரு இடத்துல ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவத்தில் இன்னும் உன் ஸ்டூடியோ எரிஞ்சு நாசமாக போகும்ட்டு கோவத்தில் சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஸ்டூடியோ நர்ஸ் ஸ்டூடியோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஃபோன் வருதான். 1/2 மணி நேரத்தில் அது அப்பா எழுதியிருக்காங்க அதை கூட. ஆனால் அம்மா அப்பாவை கேட்டு பார்த்துருவோம், உங்கள் வாயால் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க அம்மா. எந்த வார்த்தையும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. பச்சை மரங்கள் பற்றி எரியட்டும்ன்ற மாதிரி இந்த கண்ணகி அப்படியே நடந்த ஒரு விஷயம் அப்பா புஸ்தகத்துலையும் எழுதியிருக்காங்க. அது சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவே சொல்லுவாங்க, அப்பா வாயால் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் கடனுக்கு பாட்டு எழுதுவார், ஆனா கடனுக்கேன்னு பாட்டு எழுத மாட்டாருன்னு பெரும்பாலும் நிறைய பேர் சொல்வது உண்டு சினிமா வட்டாரத்துல. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல கடனுக்குன்னு எழுதுனது கிடையாது. அப்பா வந்து ஒரு அதை கதையை கேட்டு சுச்சுவேஷனை கேட்டு அப்பா வந்து அதை ரசிச்சுதான் அதை எழுதுவாங்க. ஆனா சொல்லுவாங்க, நாங்க அது மாதிரி வந்து அவர் அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே அப்படியே கடக்கடான்னு வாயிலேருந்து வார்த்தைங்க கொட்டும். நாங்க பார்த்ததே இல்லை. விசு அவர்கள் சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், விசு ஐயா தான் சொன்னாங்க, அப்பாவுக்கு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அப்பாவும் உட்காந்து கேட்டுக்கிட்டு கதை கேட்க கேட்க விஸ்வநாத மாமாவோட கிண்டல் பண்ணுறது, விளையாடுறது, கிச்சு கிச்சு மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்து கதையெல்லாம் சொல்லி முடிச்சு இவர் இரிட்டேட் ஆகிட்டாராங்க. என்ன மனுஷன் இவர்கிட்ட நான் கதையை சொல்லி இவர் வந்து இவ்வளவும் கேட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட நம்ம சொல்கிறதே ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிற மாதிரி அவர் இரிட்டேட் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சொல்லி, விசு அந்த விடோ கேரக்டர் சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டர் வந்து எப்படி என்ன மாதிரி இதில் வருது அப்படின்னு கேட்டால் அவர் ஷாக் ஆகிட்டாராம். அந்த இதை வந்து என்ன அழகாக எவ்வளோ கிராஸ்ப் பண்ணியிருக்காருன்னு அப்படி தான் தெரியும். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, அவர் மகான், அது அவ்வளோ இதுவாக அவர் உள் வாங்கியிருக்காரு, நமக்கு தெரியல அவர் உள் வாங்குறாருங்கிறது அப்படின்னு. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு. ஸோ அப்பா வந்து அந்த கிரகிச்சுக்கிறது சரி, அப்பாவோட அபார ஞாபக சக்தி. இப்போவே நான் யாராவது இப்போ உங்களை பார்க்குறேன், இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்தா இந்த தம்பி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிப்பேன். அந்த மாதிரி கிடையாது, அப்பா சட்டுன்னு சொல்லுவாங்க, உடனே யோசிப்பாங்க. பயங்கர அபார ஞாபக சக்தி அப்பாவுக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்பாவுக்கு. 2 பேருமே சமையல் கலைஞர்கள். இந்த ஆர்வம் வந்து அம்மா கிட்ட இருந்து வந்ததானா? சமையல் ஆர்வம் வந்து 18 வயசுலேருந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். அப்போ எதிர் வீட்டில் மாமி இருந்தாங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எது ஒன்றும் அம்மாவுக்கு தான் உடனே ஃபோன் பண்ணுவேன். ஸோ அம்மாவோட இது வந்து ஃபியூஷன் குக்கிங்னு சொல்லலாம். அதாவது பாரம்பரிய சமையல், ஆனால் அதை வேகமாக பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அம்மா கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா வழி சொந்தங்கள், அம்மா வழி சொந்தங்கள், அவங்க எல்லாமே சூப்பர் சமையல் பண்ணுறவங்க எல்லாம். அது அப்பா வழியில் அத்தைங்க எல்லாம் அவங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த நேரத்தில் தான் இருக்கணும், காய் இப்படி தான் இருக்கணும், அதை முடிக்கிற போது அது இப்படி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் பண்ணுறவங்க அவங்க. இந்த பக்கம் வந்து அம்மா வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வேற மாதிரி. இவங்க சென்னை சமையல், அவங்கலாம் செட்டியார் சமையல், அப்பா வழி வந்து செட்டிநாடு சமையல், காரைக்குடி ஸ்டைல் அப்படியே. இவங்கெல்லாம் வந்து அப்படியே சென்னை அந்த மாதிரி திண்டிவனம் அந்த மாதிரி இதில் கலந்து பண்ணுறவங்க. ஸோ எல்லாமே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி. ஆனால் அந்த ஆர்வம் அதிகமானது வந்து அம்மா கிட்ட நிறைய கற்றுக்கிட்டது. அது இருக்கு. திரு ஏபிஎம் சரவணன் அவங்க தான் வந்து எனக்கு இல்லை நீ நல்லா, அவங்க நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அதை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடும்போதெல்லாம் அவங்க வந்து உனக்கு நீ இவ்வளோ நல்லா பண்ணுற, நீ அதை பண்ணலாமேம்மா, இதை பண்ணலாமே. இன்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்து முக்கிய காரணம் அவங்க தான். அவங்களோட மங்கைய சாய்ஸில் வந்து அறிமுகப்படுத்தி நீ வந்து சமையல் போர்ஷன் நீ பண்ணு, அந்த செக்மெண்ட் நீ பண்ணுமனையோ. எனக்கு அப்போ கூட எனக்கு அப்பா ஞாபகம். கேமரா முன்னாடி நின்னா அப்பா என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனால் அண்ணா வந்து அதை என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நான் மற்ற புஸ்தகம் எழுதுனது கொண்டது எல்லாமே அவங்களோட ஊக்கம் தான். உங்களுக்கு சமையல் சின்னத்துல இருந்தே சமைப்பா. அம்மா வந்து ராணி புக் வரும்ல, ராணி புக் சமையல் நான் பண்ணிட்டு அது எப்படின்னா கிச்சன்ல வந்து அப்பெல்லாம் வந்து ஆம்பளைங்க சமைக்கிறதுனால அவங்க முடிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஸ்கூல்ல இருந்து 3 மணிக்கு தான் வருவேன். அவங்க திருப்பி அந்த சமையல் ஆளுங்க 4:30 மணிக்கு தான் உள்ள வருவாங்க. அதுக்குள்ளே என்னோட குக்கிங் 1.5 மணி நேரம் கேப் முடிச்சுனா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. எந்திரிச்சு வந்து அம்மா கிச்சனுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நானும் உனக்கு குண்டா இருக்கனால ரொம்ப சாப்பிட்டு இதுவாயிடும்ன்றதுக்காக கிச்சன்ல போய் எதுவும் சமைக்க கூடாதுன்னு திருட்டுத்தனமா சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அம்மா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கு, எதை பார்த்துட்டு பண்ணேன்னுவாங்க. என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க அப்ப அந்த சின்ன பொண்ணா இருக்கும்போது? அப்ப வந்து இந்த கோதுமை கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் முதல்ல பண்ணது வந்து இந்த நெத்திலி மீன் இருக்கும் இல்லைங்களா, நெத்திலி காரப்பொடி காரப்பொடி கருவாடு.
அந்த தலையெல்லாம் கிள்ளி போட்டுட்டு மத்தத அவங்க குழம்பு வச்சிருந்தா இவன் அந்த தலையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தா. இட்லி அவ பொடி. 5வது படிக்கும் போது இட்லி பொடி பண்ணி வச்சிருந்தீங்களா? இட்லி பொடி. நெத்தி நாங்க தலையை எல்லாம் வச்சு சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்டோம் அதை. அவ்வளவு அது சூப்பரா ஞாபகம் இருக்கு. இருந்ததா? 5வது படிக்கும் போதேவா? பயங்கர இன்ட்ரெஸ்ட் சின்ன அவளுக்கு வயசுல எப்பவுமே சமையல். எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் சூப்பரா சமைப்பாங்க, சுத்த சைவம். ஆனா ரொம்ப நாள் அம்மா கிட்ட எதுவும் சமையல் கத்துக்க முடியலையே. ஸ்கூல் லீவ்ல கல்யாணம் பண்ணி கிச்சனுக்கே போனோம். நம்மள போக விடலையே. அதுதான் ரொம்ப கஷ்டம். மாமியார் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க மாமியார் தான். அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா என்னைக்காவது நீங்க? நான் சூப் வச்சு கொடுத்துருக்கேன், ஒரு 2 தடவை சூப் வச்சு கொடுத்துருக்கேன் அப்பாவுக்கு. மட்டன் இட்லி சூப் பண்ணுவேன், அது ஒண்ணுதான் நான் கொடுத்துருக்குது நீங்க- அப்பாவுக்கு. நல்லா சமைக்க தெரியும் போது அப்பா இல்ல. ம்ஹும். அதுக்கான சந்தர்ப்பம்ல மனசுல ரொம்ப வருத்தமா இருக்கும். நமக்கு இவ்வளவு தெரிஞ்சு ஓரளவுக்காவது அப்பாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கலாமே. அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தேன், அப்பாவுக்கு பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய இது உண்டு. இறுதியா ஒண்ணு கேட்கணும். அதாவது வந்து அப்பாவுடைய அந்த தமிழ் புலமை அது எப்படி அவர் வளர்த்துக்கிட்டாரு? ஏன்னா வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப பாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி எளிய நடையில இருக்கும் அவரோட சொற்கள். ஆனா அர்த்தம் பார்த்தா இமயமலை அளவு இருக்கும். அதுல சின்ன வார்த்தை தான் அப்படி இருக்கும். நீங்க அம்மா சொன்ன மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்றது எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான வார்த்தையெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரண வார்த்தை, நடைமுறையில இருக்கிற வார்த்தை தான். எப்படி இந்த புலமை எப்படி வளர்த்துக்கிட்டாருன்னு நீங்க எங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது கேட்டிருக்கீங்களா கதைகள்? இல்ல நான் ஏன்னா பெரிய பெரிய புத்தகங்கள் காவியங்கள்லாம் எழுதுறாங்கன்னா அது இன்னும் பெருசா சொல்லணும். ஏன்னா இது சாதாரண நடையில எழுதுறது வேற, காவியங்களும் எழுதிருக்காங்க நிறைய. ஆக்சுவலா அப்பா படிச்சது என்னமோ குருகுலத்துல அமராவதி புதூர் குருகுலத்துல தான் படிச்சாங்க. அங்கேயுமே சாப்பாடு சரியில்லைன்னு தான் தப்பிச்சு ஓடவே பார்த்தாங்களாம் படிப்போட. அதனால அங்க படிப்பு படிச்சது 8வது வரைக்கும் தான். அதுக்கப்புறமா தான் அவங்க கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு ஏதோ இந்த கணக்கு பிள்ளை சாரி இந்த இதுக்கு வட்டி கடை ஏதோ வேலைக்கு ஏதோ இது சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் அங்க வேலை பார்த்து அதுக்கப்புறமா தான் சென்னைக்கு வந்த கதையெல்லாம். பட் இங்க வந்ததுக்கப்புறம் இன்னமும் இப்போ உங்களை மாதிரி எனக்கும் ஒரு வியப்பான விஷயம் அப்பா படிச்ச புஸ்தகங்கள் அலமாரில் அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா உட்கார்ந்து அப்பா ஐயோ இன்னைக்கு நான் ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும் படிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. அவர் நீங்க என்ன புஸ்தகம் கொடுத்தாலும் ஒரே மேற்பார்வை, நுனிப்புல் மேய்கிற மாதிரி தான் புரட்டி புரட்டி பார்ப்பாங்க. அதோட சரி. ராத்திரில ஒரு வேளை உட்காந்து அது கொஞ்ச நேரம் படிச்சு கிடிச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா அது அத்தனையும் அப்படி உள்வாங்கிக்குவாங்க. எத்தனை மேற்கோள் காட்டி ஒரு இதையும் அப்படி எளிமைப்படுத்தி எவ்வளவு விஷயங்கள். இப்போ நான் அண்ணன்லாம் கேட்டேன், இது எப்போ அப்பா படிச்சிருக்காங்க? நான் அப்பா படிச்சு பார்த்தது கிடையாது. உட்காந்து படிக்கணுங்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி படிச்சு நான் பார்த்ததே கிடையாது. பேப்பர் எடுப்பாங்க, ஒரு புரட்டு புரட்டுவாங்க. அது புஸ்தகம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா யாராவது அப்படியே வாங்கி பார்ப்பாங்க, அப்படியே புரட்டு. ஆனா அவர் அந்த கிராஸ்பிங் பவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, கிரகிக்கிற சக்தி அவருக்கு எக்கச்சக்கம். அவர் எழுதுறத வச்சு தெரியுது. அந்த புஸ்தகங்கள் அலமாரி புஸ்தகத்தை பார்க்கும்போது இவ்வளவும் அப்பா படிச்சிருக்காங்க, அப்போ படிச்சிருக்காங்க, அவ்வளோ படிச்சிருக்காங்க. ஆச்சரியம். ஸோ அதை படிச்சு தான் அவங்களே எழுதியிருக்காங்க. ராமாயணம்லாம் படிச்சு கிண்டல் பண்ணுறதுக்காக படிக்க போய் கடைசியா நான் அதில் ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி அந்த ஈடுபாடு செலுத்த ஆரம்பிச்சு தான் நினைக்கிறேன் அந்த கிரகிப்பு தன்மையும் சரி, அதை அந்த அந்த புலமையை வளர்த்துக்கிட்டதும் சரி இருக்கணும்னு நினைக்கிறேன். இது விகடனோட நூற்றாண்டு. அது அடுத்த ஆண்டு கனகசையாக்கும் நூற்றாண்டு வரப்போகுது. ஸோ அது குறித்து விகடனுக்கும் கனகசையாக்குமான தொடர்பு நீங்க ஒரு வாசகராகவும் சரி, நீங்க எழுதியிருக்கீங்க இதுல விகடன்லயுமே. ஸோ அது குறித்து முதற்கண் விகடனுக்கான நூற்றாண்டுக்கான வாழ்த்துக்கள் மனப்பூர்வமா வாழ்த்துறோம். இதோட மேன்மேல் வளரணும்னு ஆசை. ஏன்னா விகடனை நாங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு படிச்சிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு ரசிச்சு படிச்சிருக்கோம். அதுல அப்பா இறந்த போது இன்னமும் என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், பாலசுப்ரமணிய ஐயா தலைப்பு அந்த அட்டையில தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமேன்னு போட்டு ஒரு கண்ணீர் இதை போட்டு வெளியிட்டு இருந்தாங்க அந்த வார பத்திரிகையை. மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இதோட கூட இன்னொரு விஷயமா நான் சொல்லிக்க பெருமைப்படுறேன். என்னன்னா நான் சமையற்கலை தொடர்பா நான் மங்கேஷ் நிகழ்ச்சியில பண்ணிட்டு இருக்கும்போது அவள் விகடன் வந்த போது அவள் விகடன்ல ஒரு சின்ன துணுக்கு எழுதி போட்டிருந்தேன். அவள் விகடன் இந்த துணுக்கு வருமா என்னன்னு தெரியாது. பட் வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு ஒரு பெருமையா எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன், நான் துணுக்கு எழுதி போட்டது வந்திருக்கு பாருங்க அப்படின்னு. ஆனா அந்த பத்திரிகையில் தொடர்ந்து எழுதவே நான் நினைக்கவே இல்லை. அந்த டிவியில கொஞ்ச நாள்லயே விகடன் அலுவலகத்துல எனக்கு அழைப்பு வந்தது. இது மாதிரி கூப்பிடுறோம், விகடன் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறோம், நீங்க எங்களுக்கு ஒரு தொடர் எழுதணும் அப்படின்னு. எனக்கு இதுல ஏதோ என் அண்ணன் தம்பிக்கு தான் கிண்டல் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு, ஏய் சும்மா இருங்க, யாருன்னு எதுவும் சொல்லாதீங்க, விளையாடுறீங்க அப்படின்னா, நான் இல்ல மேடம் நிஜமாவே நாங்க விகடன் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் முழுக்க விகடன் அவள் விகடன்ல எழுத ஆரம்பிச்சேன். அவள் விகடன்ல வெரைட்டி ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற தலைப்புல, அப்புறம் இது கிராமத்து சமையல் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் முதலா விகடன், அது அவள் விகடன்ல தான் இந்த 30 நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சவங்க விகடன், அவள் விகடன்ல தான். ஸோ இது மாதிரி எழுத முடியுமான்னு கேட்டாங்க. அதையும் யோசிச்சு அதுக்கப்புறம்
அந்த பயணமும் என்னோட நிறைய இருந்தது. ஸோ விகடன் அவள் விகடனோட தொடர்பு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் வரைக்கும் அவள் விகடன்ல எனக்கு தொடர்பு இருந்தது. ஸோ விகடன் குடும்பத்துல நானும் ஒரு சின்ன பங்கெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வரணும், விகடன் மூலமா வெளிவரணும். அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா நூற்றாண்டோட தொடக்கம் இது. அடுத்த வருஷம் நூற்றாண்டு. ஸோ நினைக்கும் போதே புல்லரிப்பான ஒரு விஷயம். அப்பா மறைஞ்சு 45 வருஷங்கள் கடந்தும் இன்னைக்கும் அவரோட பேரு எல்லாம் நிலைச்சு நிக்குது. அவரோட எழுத்துக்கள் இந்த அளவுக்கு எல்லாராலையும் போற்றப்படுது அப்படின்னா அவர் மகளா பிறந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்பாவோட நூற்றாண்டு என்னைக்கும் இதையும் தாண்டி இன்னும் அப்பா வளருவாங்க, அப்பாவோட எழுத்துக்கள் வளரும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இதுக்கு நான் உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த எங்க குடும்பத்து சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா அழகா சொன்னாங்க வந்துட்டு அப்பாவுடைய நூற்றாண்டு தொடக்கம் பத்தியும் விகடனுடைய நூற்றாண்டு பத்தியும் சொன்னாங்க. ஸோ உங்களுடைய பார்வையில நானும் வந்து விகடன்ல வந்து இந்த 30 நாள் 30 சமையல் கொடுத்துருந்தானே, அதுல வந்து பிரியாணி முட்டை அதெல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கும் அதுல ஒரு சந்தோஷம் தான். அதனால விகடனோட நூற்றாண்டும் அப்பாவோட நூற்றாண்டும் வாழ்க வாழ்க. 2 சகோதரிகளுமே வந்து ஏன்னா இது தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது நம்ம கண்ணதாசன் ஐயா ஆற்றிய படைப்புகள் ஏராளம். நம்ம இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம், இன்னும் கொண்டாட போறோம் நூற்றாண்டுகள் தாண்டியுமே அதை. ஸோ அதை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். பட் மகள்களா கூட இருந்து நீங்க பார்த்து ரசிச்ச விஷயங்கள், அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி விகடன் சார்பா 2 பேருக்குமே. உங்க எல்லாருக்கும் இவ்வளவு அழகா கேள்வி கேட்டு எங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வரவழைச்சதுக்கு உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. விகடன் வாசகர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.